ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலுக்கு கேன்வா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி பேனர் செட் பண்ணுவதுன்னு சொல்லி பார்ப்போம். கேன்வா சாஃப்ட்வேரில் வந்து நம்ம பேனர் வந்து கிரியேட் பண்ணுவது ரொம்ப ஈஸி. மற்ற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு மேட்சாக சைஸ் செட் பண்ணணும். சைஸ் செட் பண்ணி அதுக்குள்ளே ஃபோட்டோ செட் பண்ணணும், லோகோ செட் பண்ணணும். அது வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து அப்லோட் பண்ணும்போது அது வந்து கரெக்டாக அப்லோட் ஆகாது. அதாவது நம்ம உடம்பு மட்டும் பாதி உடம்பு தெரியும், இல்லாட்டி நம்ம ஃபேஸ் மட்டும் தெரியும். அது வந்து கரெக்டாக செட் ஆகாது. ஆனால் இந்த அப்ளிகேஷனுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே சைஸ் கொடுத்துக்குவாங்க, உங்களுக்கு ஃபோட்டோ செட் பண்ணுறதுக்கு லோகோ கொடுத்துக்குவாங்க, எல்லாமே கொடுத்துக்குவாங்க. நம்ம லைட்டாக அதில் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய சேனலுடைய நேம் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். உங்களுடைய சேனலுடைய லோகோ, உங்கள் ஃபோட்டோ இந்த மாதிரி செட் பண்ணால் மட்டும் போதும். மற்றபடி எல்லாமே அவங்களே கொடுத்துக்குவாங்க. இது வந்து ரொம்ப ஈஸி யூஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலன்னா நான் சொல்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். நம்மளும் எல்லாருக்கு மாதிரி யூனிக்காக பேனர் செட் பண்ணிக்க முடியும். வாங்க அது எப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம், கேன்வா சாஃப்ட்வேர் வந்து நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணுற காட்டிலும் லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ யூஸ் பண்ணுறது வந்து நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, மொபைலில் வந்து எல்லா ஃபீச்சரும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியாது. இதுவே லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ யூஸ் பண்ணும்போது உங்களுடைய எல்லா ஃபீச்சரும் யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொன்று வந்து நமக்கு வந்து மொபைல் வந்து அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இருக்காது. லேப்டாப்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். முடிஞ்சளவு நீங்கள் லேப்டாப்பில் ட்ரை பண்ணுங்கள், நல்லா பெட்டராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, வாங்க இப்போ நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கேன்வான்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். கேன்வா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும், கேன்வா விஸ்வன்னு சொல்லிட்டு. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, யூடியூப் தம்ப்லைனு, யூடியூப் பேனரு, யூடியூப் வீடியோ, இந்த மாதிரி சீட்டு, இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ இதில் நிறையா கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து யூடியூப் பேனர் தான் தேவை. அதனால இந்த யூடியூப் பேனரை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. உங்களை வந்து அடுத்த பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். அடுத்த பேஜுக்கு போனோடனே உங்களுக்கு ஒரு ஒயிட் ஷீட் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு ஒயிட் ஷீட் ஓப்பன் ஆனோடனே நீங்களே இதில் கிரியேட் பண்ணனாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களே நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்க, உதாரணத்துக்கு பாருங்களேன், இங்கே பாருங்க, ஜிம்முக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இன்னொன்று பார்ப்போம், இங்கே வாங்க, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க. கீழே இறக்கிக்கிட்டே வாங்க. இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் கீழே இறக்கிக்கிட்டே வாங்க. இதை பாருங்க, இதில் ஒரு 4-5 கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு பிடிக்கலன்னா இங்கே பக்கத்துங்களா இந்த பேக் பட்டன், இந்த பேக் பட்டன் அமைக்கி இங்கே வந்து நீங்கள் சர்ச் கொடுத்துக்கலாம். யூடியூப் பேனர்னு சொல்லி சர்ச் கொடுங்க. யூடியூப் பேனர் சொல்லி டைப் பண்ணிங்கன்னா, யூடியூப் சேனல் பேனர் சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு நிறையா இது ஷோ ஆகும். இங்கே பார்த்தீங்களா, நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் இப்போ வந்து இது ஓகே, இது எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அவங்க ஃபோட்டோ இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து உங்கள் ஃபோட்டோ எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே மேலே டெலிட் ஆப்ஷன் காட்டும். இந்த டெலிட் ஆப்ஷனை வந்து டெலிட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த ஃபோட்டோ வந்து போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து உங்கள் ஃபோட்டோ வைக்கணும். அதுக்கு இப்போ உங்கள் ஃபோட்டோ எப்படி வைக்கணும்னா, இங்கே வந்து இந்த சைடில் வந்து கீழே அப்லோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்லோடை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்லோடு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே ஆல்ரெடி இமேஜ் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு காட்டும், ஷோ ஆகும். அப்படி உங்கள் இமேஜ் இல்லைன்னா இங்கே மேலே இந்த ப்ளூ கலரில் அப்லோட் ஃபைல்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்லோட் ஃபைலை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் கூட்டு போகும். அதில் வந்து உங்கள் இமேஜ் எங்கே வச்சுருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் உதாரணத்துக்கு இந்த இமேஜ் வந்து ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து அது ஆட் ஆகிடும். லோட் ஆகி இந்த இமேஜ் வந்து இங்கே வந்து செட் ஆகிடும். இப்போ வந்து நான் இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த இமேஜை வந்து நீங்கள் சின்னதாக்கிக்கோங்க, கிராப் பண்ணி சின்னதாக்கிக்கோங்க. சின்னதாக்கி நீங்கள் உள்ளே கொண்டு வந்து வச்சாலே போதும். இங்கே பாருங்க, இப்படி இருக்கா இமேஜ். இதை சின்னதாக்கி அப்படியே நீங்கள் உள்ளே கொண்டு வந்து இப்படி வச்சாலே போதும், அதுவாகவே செட் பண்ணிக்குவோம். ஓகேவா, அதுவாகவே செட் பண்ணிக்குவோம். சூப்பராக செம்மையாக இருக்கா அந்த டிசைனு, நல்லா இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து உங்களுடைய சேனல் நேமை வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக அதை அழிச்சிட்டு உங்களோட சேனல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ என்னோட சேனல் வந்து தமிழ் எக்ஸ்ப்ளோர், TAMIL
TAMILXPLORE தமிழ் எக்ஸ்ப்ளோர் டைப் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஃபாண்ட் பிடிக்கலனாலும் நீங்கள் ஃபாண்ட் மாற்றிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு சைடில் ஃபாண்ட் வரும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே நீங்கள் டைப் பண்ண டச் பண்ண அங்கே வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்து அதை வந்து சைட்டை அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் போல்டாக இருக்க தான் பிடிக்கும், அதனால போல்டாகவே வைப்போம். இதே ஓகே, இதே நமக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு கலர் பிடிக்கல, ஒயிட் கலரில் இருக்கிற கலர் பிடிக்கலனாலும் நீங்கள் வந்து இங்கே வந்து கலர் மாற்றிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இப்போ ப்ளூ கொடுப்போம். சேஞ்ச் ஆகி கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இல்லை எதுக்காச்சும் ஒன்றுக்கு மட்டும் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும்னா அதை வந்து இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டு, எதுக்கு உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகணுமோ அதை மட்டும் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா அதுக்கு மட்டும் கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ ரெட் கலர் கொடுத்துருக்கோம், ரெட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, தமிழ் எக்ஸ்ப்ளோர். இல்லை இந்த ரெட் கலர் நமக்கு பிடிக்கலைனாலும் இன்னும் கொஞ்சம் இந்த வந்து ஏவை கொடுத்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை கொடுப்போம், அது செட் ஆகலை. இந்த ப்ளூ கொடுப்போம், நோ ஒயிட்டே கொடுத்துக்கலாம். நமக்கு ஒயிட்டு தான் நல்லா இருக்குது, ஒயிட்டு கொடுத்துக்கலாம். அது மாதிரி இது மேலே உங்களுக்கு ஏதாச்சும் ஆட் பண்ணனாலும், உங்கள் சேனலை பற்றி ஏதாவது சொல்லணும்னாலும் இதை நீங்கள் எடுத்துகிட்டு அங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணி என்ன சொல்லணுமோ சொல்லிக்கலாம். சப்ஸ்கிரைப் அவங்க இங்கே வச்சுக்காங்க, ஓகே. இந்த மாதிரி நம்ம நிறையா சிம்மலும் வச்சுக்கலாம், உங்களுக்கு எந்த சிம்மல் வைக்கனாலும் வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இந்த எலமெண்ட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. எலமெண்ட்ஸ்குள்ளே டைப் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு நிறையா இது இருக்கும். வாட்ஸ்அப் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே ட்ராப் பண்ணி பெருசாக்கி இதை அப்படியே ட்ராப் பண்ணி இங்கே சின்னதாக வச்சுக்கலாம். வாட்ஸ்அப்னு வச்சு நீங்கள் ஒரு நம்பர் இதுக்குள்ளே டெக்ஸ்ட்டு கொடுத்து இங்கே பாருங்கள் டெக்ஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் உங்கள் நம்பர் செலக்ட் பண்ணி 8940 நான் சும்மா ரேண்டமாக ஒரு நம்பர் வந்து டைப் பண்ணியிருக்கேன், நீங்கள் யாருக்கு நம்பர் கால் பண்ணிடாதீங்க. இதை அப்படி நீங்கள் கிராப் பண்ணி இதுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கலாம். செட் ஆகிற மாதிரி உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறையா எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். இங்கே பாருங்க, உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் யூடியூப் லோகோன்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். யூடியூப் லோகோ, இங்கே பார்த்தீங்களா யூடியூப் லோகோ வந்துருச்சு. நீங்கள் எதுக்காக நீங்கள் தனியாக கூகுளில் போய் பிஎன்ஜி இமேஜ் அடித்து அதை எடுத்து கொண்டு வந்து வைக்கணும் அவசியம் இல்லை. இங்கே உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் தொட்டிங்கனாலே இங்கே வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து வந்துடும், சரிங்களா. இப்போ நம்ம அதை சின்னதாக கிராப் பண்ணி உங்களுக்கு எங்கே வைக்கணுமோ அதை வந்து உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, சின்னதாக ஆக்கிக்கலாம், ஸ்மால் ஆக்கிக்கிட்டு எங்கே தேவையோ அங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா PHONE ஃபோன் சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா வாட்ஸ்அப் காலு, ஃபோனு அந்த மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா. இங்கே உங்களுக்கு மொபைல் ஃபோனே வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த மொபைல் ஃபோன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறவங்களுக்குலாம், மொபைல் ஃபோன் விளம்பரம் பண்ணுறவங்களாம் இதெல்லாம் நல்லா யூஸ் ஆகும். இதை அப்படியே நம்ம கிராப் பண்ணி சின்னதாக்கி நீங்கள் எங்கே வைக்கணுமோ வச்சுக்கலாம். இது இப்போ நமக்கு தேவையில்லாதனால நம்ம டெலிட் பண்ணிக்குவோம், ஓகேவா. இதுக்கு வந்து நம்ம அனிமேஷன் கொடுத்துக்கலாம். இப்போ பார்க்க உங்கள் இமேஜுக்கு வந்து இப்படி கிளிக் பண்ணி அனிமேஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த அனிமேஷனை கொடுத்தீங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து அப்படி ஸ்டைலாக ஷோ ஆகும். அங்கே பார்த்தீங்களா. இதே மாதிரி நம்ம இந்த எழுத்துக்குமே கொடுத்துக்கலாம். இந்த எழுத்துக்குமே நீங்கள் அனிமேஷன் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம தம்ப்நெயிலுக்கு வந்து செட் ஆகாது. இப்போ தம்ப்நெயிலுக்கும் பேனருக்கு வந்து நம்ம பேனருக்கு தான் செட் பண்ணுறோம். பேனருக்கு வந்து இப்படி எழுத்து வந்து மூவ் ஆகாது. இதுவே நீங்கள் உள்ள வீடியோ ஏதாச்சும் யூடியூப் வீடியோ கிரியேட் பண்ணும்போது உள்ளே வந்து இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம், அழகாக போகும். அனிமேஷன் செட் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா அழகாக மூவ் ஆகும்.
எது வேணால் நம்ம மாற்றிக்கலாம், எதுக்கு வேணால் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த யூடியூபுக்கும் வச்சுக்கலாம், சின்ன யூடியூப்புக்கும் எந்த சிம்மலுக்கு வேணால் வச்சுக்கலாம். அங்கே பார்த்தீங்களா அப்படி அழகாக மூவ் ஆகும். உங்களுக்கு சைஸ் தேவைன்னா வேகமாக போகணுன்னா வேகமாக போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு நிறையா இருக்கும். நீங்கள் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் இதை வேறு ஏதாச்சும் டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஏதாச்சும் டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து இந்த டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்து ஆட் ஹெட்லைன், இந்த டெக்ஸ்ட்லேயே உங்களுக்கு நிறையா இது இருக்கும். இங்கே பார்த்தீங்களா நிறைய ஆப்ஷன், இந்த டெக்ஸ்ட்லேயே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று கிளிக் பண்ணி காட்டுறேன். இந்த சேல்னு இருக்குல்ல, இந்த சேலை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா சேல்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. சேல்னு வந்துருச்சா, இதை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். கொண்டு வந்து வச்சுக்கலாம். இது உங்களுக்கு கலர் பிடிக்கலனாலும் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை கொடுத்துருக்கோம். கலர் பிடிக்கலனாலும் உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பச்சை மாறிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே லெட்டர்ஸ்லேயும் உங்களுக்கு நிறையா லெட்ரு இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் சூப்பராக அழகாக இருக்கும். மற்ற இடத்துல வந்து நம்ம போய் ஒன்று ஒன்றா கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இங்கே வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சுக்குவாங்க. அதை வந்து நம்ம பட்டிட்டிங்க மட்டும் பண்ணால் போதும். உங்களுக்கு பேனர் வந்து அழகாக ரெடி ஆகிடும். ரொம்ப வேலை ஸ்லோவாக ஈஸியாக முடிச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா. இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த சேவ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேவ் பட்டனு. இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே இந்த டவுன்லோடு அம்புக்குறி போட்டு டவுன்லோடு ஆப்ஷன் மாதிரி பார்த்தீங்களா, அந்த டவுன்லோடு கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு இமேஜாக வேணுமா, பிஎன்ஜியாக வேணுமா, இல்லை வீடியோவாக வேணுமா, இல்லை பிடிஎஃபாக வேணுமா, இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து இப்போ இமேஜாக தான் வேணும், ஜேபிஜியாக தான் வேணும். நம்ம இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சைஸில் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ கூட்டிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். இதுக்கெலாம் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கணும். அப்கிரேட் பண்ணால் தான் உங்களுக்கு சைஸு கூட்ட கம்மி பண்ண முடியும். குவாலிட்டி அது மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி குவாலிட்டி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு 80% வச்சுக்கலாம். சைஸ் இந்த ஃபைலோட சைஸ் எப்படி இருக்குன்னு கொடுத்துக்கோங்க கேட்குறாங்க. நீங்கள் லிமிட்டே கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து செட் ஆகும். சிலது வந்து சைஸ் கூடனா பேனங்க வந்து செட் ஆகாது. அதனால் நம்ம லிமிட்டட் சைஸே கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ முடிஞ்சு, எல்லா வேலையும் முடிஞ்சு. நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிக்கும். டவுன்லோட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் இங்கே வந்து செட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா நம்ம செட் பண்ண இமேஜ் வந்து செட் ஆகிடுச்சு. இது மாதிரி நான் இன்னொரு இமேஜ் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் பாருங்கள். அதில் தான் க்ரியேட் பண்ணேன். நம்ம வந்து கேன்வா வெப்சைட்டில் தான் க்ரியேட் பண்ணேன். அதையும் பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் நம்ம செட் பண்ணிக்கலாம். ரொம்ப நம்ம வேலை வந்து ரொம்ப ஈஸி, டக்குன்னு முடிஞ்சுக்கும். ஓகேங்களா. நான் என்னமோ அந்த கேன்வாக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி நினச்சிக்காதீங்க. நான் உங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக இருக்குது, நம்ம வேலை டக்குன்னு முடிஞ்சுக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் அப்படி சொல்கிறேன் நான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நம்ம இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும் உங்களுக்கு. நம்ம சேனலுக்கு வந்து எப்படி பேனர் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ண பேனர் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் சொன்ன வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த சேனல் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.